வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்சு காம்போவில் தேங்காய் பால் சாதமும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, நான் இது போல் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் செய்ய அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகட்டும். இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நிறம் மாறக்கூடாது, நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது வதக்கிறது பார்த்திங்கன்னா நிறம் மாறக்கூடாது, எல்லாம் பச்சை வாடை போகிற அளவு மட்டும் வதக்கினோம்னா போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர், 1 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். 24 கேரட் பிரியாணி அரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஜீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பிரியாணி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இது போல் திக்காகி வரும். நல்லா இது போல் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம இதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் தம்மில் போடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூடுபடுத்திக்கிங்க. அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக நல்லா பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இந்த சாதத்துக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ சாதம் பாருங்கள் நல்லா பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தயிர் கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தயிர் கூட சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அந்த தயிர்லேயே நல்லா திக்காக கலந்து எடுத்து வச்சுக்குங்க. நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஃப்ரை ஆகி வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
நல்லா எண்ணெயில் நல்லா உருளைக்கிழங்கு இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். திரும்ப குழம்பு கிரேவிலாம் செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு மராட்டி மொக்கு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா இது பொரிஞ்சு செவந்து வந்தோன்னே பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, 1 சேர்த்தா போதும் சின்னதாக. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நம்ம. இப்போ நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே வச்சுக்க போகிறேன். இதே இது நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரேவியை தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி இது போல் நல்லா திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். நான் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக தேவை அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் அப்படியே தளர்வாக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து. இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவியும் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 2 ரெசிபியும் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2த்துக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.